إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم மிகுந்த எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களான மார்க்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மகத்தான பேரருளால் ரமலானுடைய இறுதி இரவில் அல்லாஹுவை வணங்கியவர்களாக, அவனிடத்தில் நம் தேவைகளை மன்றாடியவர்களாக, பாவ மன்னிப்பு தேடியவர்களாக அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனில் சொல்கிறான், ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும் அன்னீ லா உதீஉ அமல ஆமிலின் மின்கும் மின் தக்ரின் உன்ஸா பௌதுக்கும் மின் பௌத். மூமினான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் செய்கிற எந்த ஒரு நற்காரியத்தையும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். நீங்கள் ஒருவர் மற்றவர்கள் உள்ளவர், ஆணும் பெண்ணும் ஒருவர் மற்றவர்கள் உள்ளவர்கள் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுப செய்தி சொல்கிறான். நம்பிக்கை கொண்டு செய்கிற எந்த நல்லறமாயினும் அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலி இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் கருணையை 100ஆக பங்கிடுகிறான். அந்த 100இல் ஒன்றுதான் தாய் தன் குழந்தையை பாசத்தோடு அரவணைத்துக் கொள்வது, குதிரை தன் குட்டியை கால்களுக்கு குழம்புகளுக்கு நடுவே வைத்து பாதுகாப்பாய் வளர்ப்பது, கூரிய பற்களை கொண்ட வேட்டை விலங்குகள் கூட தனது குட்டியை பாசத்தோடு அரவணைத்துக் கொள்வது, இவைகளெல்லாம் அல்லாஹ் கருணையில் 100இல் 1 பங்கை இந்த பூமியிலே செலுத்தியதன் காரணமாகத்தான். பாக்கி 99 அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாளில் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவன் கொடையாக வழங்குவான் என்று அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹுடைய கருணை தான் இந்த பூமியிலே நம்மை முஸ்லீமாக வாழ வைக்கிறது. நாம் வணக்க வழிபாடு செய்வது, அல்லாஹ்வை துதிப்பது, இறை பாதையிலே தர்மம் செய்வது, அவனிடத்து அழுது மன்றாடி பாவ மன்னிப்பு தேடுவது, இவையெல்லாம் அல்லாஹ் நம் மீது வைத்திருக்கிற கருணையின் அடையாளம்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை நம்பிக்கையாளர்களை சொல்லுகிறான், மூமின்கள் மீது அல்லாஹ் மிக்க இரக்கமுடையவனாக இருக்கிறான். ஒரு இடத்துல மனிதர்களையும் சொல்லுவான், மனிதர்கள் மீது அல்லாஹ் மிக்க கருணை காட்டுகிறான்னு சொல்லுகிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது மூமின்கள் மீது அல்லாஹ் மிக்க இரக்கமுடையவனாக இருக்கிறான். அந்த இரக்கத்தின் அடையாளத்தை நாம் நம் வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் அதை அனுபவிக்கிறோம். ஆனால் அதை நாம் உணர்ந்து கொள்வதில்லை. அல்லாஹ்வுடையவர்களே, நாம் தாய் வயிற்றிலிருந்து வெளியேறிய பிறகு நம்மை அரவணைப்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மகத்தான ஒரு ஏற்பாடை செய்து வைத்திருக்கிறான். அந்த தாய் தன்னை உயிரினும் மேலாக அந்த குழந்தையை நேசிக்க ஆரம்பிக்கிறார். அந்த குழந்தை மீது அன்பு செலுத்தும் சொல்வதை விட அந்த குழந்தையின் வாழ்வை தன் வாழ்வாக அவள் கருதுகிறாள். மேலும் அந்த தந்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குழந்தைகளுக்கும் தாய்க்கும் வாழ்வாதாரத்தை தேடக்கூடிய ஆண்மகனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை என்ன செய்கிறான், நல்ல தந்தையை அந்த குழந்தைக்கு ஏற்பாடு செய்கிறான். தான் பணியாற்றுகிற தளங்களில் 1000 அவர்கள் சுமைகளும் கஷ்டங்களும் இருந்தாலும் தன் குழந்தையை நல்லபடியாக வளர்க்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தந்தைக்கு அந்த குழந்தையின் மீது கடமையை அல்லாஹ் உள்ளத்திலே அவன்தான் விதைக்கிறான். ஆகவேதான் ஆண்மகன் தன் உழைப்பை திருமணத்திற்கு பிறகும் சந்ததிகள் பெற்ற பிறகும் ஆண்டவன் தன் உழைப்பை அதிகமாக்குகிறான். இது அல்லாஹ்வுடைய மகத்தான ஏற்பாடு, இது அல்லாஹ்வுடைய கருணை தான். நாம் அதை புரிந்து கொள்வதில்லை. வமின் ஆயாத்தின் ஹலக்கஹும் மின் அன்ஃபுஸிக்கும் அஸ்வாஜா லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத வ ரஹ்மா இன்ன ஃபீ தாலிகல் ஆயாத்தின் லிகௌமின் யதஃபக்கரூன். உங்களிலிருந்தே உங்கள் மனைவியை நான் படைத்திருப்பதெல்லாம் எனது மகத்தான அத்தாட்சி. நீங்கள் ஒருவருக்கு ஒரு அன்பை நீங்கள் பாராட்டுகிறீர்கள், இரக்கத்தை பரிமாறிக்கொள்கிறீர்கள், பாசத்தை பரிமாறுகிறீர்கள், என்னுடைய அத்தாட்சின்னு அல்லாஹ் சொல்கிறான்.
இது அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையின் அடையாளம். இந்த பூமியிலே நாம் சுகமாக வாழ்வது என்பது அவன் நம் மீது மனிதர்களுக்கு அவன் காட்டிய கருணை தான். சூரத்துல் பக்ரா 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த பூமியும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உங்களுக்காக நாம் படைத்தோம் என்றான். அல்லாஹ் ஆதமுக்காக ஆசையாக நிறைய படைச்சிருக்கான். ஆதமை படைக்கணும்னு நல்லா நினைச்ச போது அதுக்கு முன்னாடி நாம் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்னாடியே எல்லா ஏற்பாடும் இந்த பூமியில் செஞ்சு வச்சிருக்கோம். எல்லா ஏற்பாடுகளும் நீங்கள் ஹதீஸில் படித்து பாருங்க, தலை சுத்தம். நாம் ஆதம் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்னாடியே எல்லா விலங்குகளும் பறவைகளும் எல்லாம் இங்கே இருந்தன. இந்த பூமி நீண்ட நாளும் அல்லாஹ் நாடி நாள் வரைக்கும் இந்த பூமிக்கு ஒரு ஆயிலை அல்லாஹ் தீர்மானித்திருந்தான். அது காலம் வரைக்கும் அந்த பூமி நிலைத்திருக்க அதில் எனது கண்ணியமிக்க படைப்பாகிய ஆதம் வர வேண்டுவதற்காக அல்லாஹ் அழகான ஏற்பாடை செய்தான். அவன் மகத்தான கருணையாளன். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, ஆதமுடைய மகனை நாம் கண்ணியப்படுத்தினோம், கடலிலும் கரையிலும் அவனை நாம் சுமக்க செய்கிறோம் என்று சொன்னான். அல்லாஹ் நம் மீது வைத்துக்கிற மகத்தான கருணை அது. அல்லாஹுடைய மகத்தான கருணை. ஆயினும் மனிதன் அதை உணர்ந்து கொள்வதும் இல்லை, அதிகமாக அல்லாஹ்வுக்கு நன்றி பாராட்டுவதும் இல்லை. நம் வாழ்க்கையில் நடக்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அல்லாஹுடைய அனுமதியின்றி நடக்கலை, எந்த காரியமாக இருந்தாலும். ஆனால் அந்த காரியத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அவனது வல்லமைதான் என்று போற்றி உணர்கிற அந்த ஈமானை தந்தது அல்லாஹுடைய மகத்தான கருணை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நாம் சொல்வதும் அதன்படி நாம் வாழ்வதும் அல்லாஹ் நம் மீது பொழிந்திருக்கிற மகத்தான கருணை. இந்த கருணைக்கு சமமாக இந்த உலகில் எதை கொடுத்தாலும் நாம் சமமாக்கிவிட முடியாது. காலமெல்லாம் படைத்த ரப்புக்கு நாம் அழுது அழுது நன்றி செலுத்தினாலும் ஏகத்துவத்தை மொழிகிற, தௌஹீதை மொழிகிற, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒற்றை வார்த்தையை மொழிவதற்கு அல்லாஹ் பாக்கியம் தந்தானே, அதற்கு சமமாக எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை, எதுவும் இருக்கவே இருக்காது என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று பாருங்கள். நம்மிலும் மொழியில் சிறந்தவர்கள், கல்வியறிவில் சிறந்தவர்களாக கருதப்படுவது எத்தனை பேருக்கு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கை அல்லாஹ் தரவில்லை. அவன் உள்ளத்தில் ஈமானை அல்லாஹ் வைக்கவில்லை. நான் நாடியவழி அல்லாஹ் நேர்வழி காட்டுவதாக சொல்கிறான் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது எவ்வளவு கருணை பொழிந்திருக்கிறான், எவ்வளவு கருணை பொழிந்திருக்கிறான். நாம் நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய கருணை மகத்தானது. இந்த நேர்வழி என்பதனுடைய கருணையினுடைய உண்மையிலே வடிவத்தை நாம் உணர்ந்து கொள்ளவே இல்லை. அதற்காக நாம் அல்லாஹ்வுக்கு கண்ணீர் சிந்தி நாம் நன்றி செலுத்துவதும் கிடையாது. அது அல்லாஹ்வுடைய கருணை என்பதை உணர்ந்து கொள்கிற காலம் வறுமைதான். அதே நேரத்தில் மரண தருவாயில் போதும் நிச்சயமாக அவன் உணர்ந்து கொள்வான். கலிமா ஷஹாதத்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லாமல் ஒரு நாவு தன் மரணத்தை தழுவும் என்றால் துர்பாக்கியமான மரணம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஆகவே எப்போதுமே ஒரு நாவலை பசுமையாக வையுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் என்றால் இந்த அழகிய வார்த்தையை மொழிவதற்கு அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பாக்கியம் தந்திருக்கான். அலட்சியமாக நாம் அதை சொல்லுகிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிறோம். இதெல்லாம் அல்லாஹ் நாடாம் இந்த வாயிலிருந்து ஒரு வார்த்தையோடு நமக்கு உதிர்க்கப்படாது என்பதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அல்லாஹ் வழியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஏகத்துவத்தை நாம் நம்பிக்கை கொண்டதற்காக அல்லாஹ் நமக்கு தொழுகையை உடனே கடமையாக்கிட்டான். அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி நம் மீது கருணை புரிந்தான். தொழுகையை நம் மீது கடமையாக்கி கருணை புரிந்தான். மனிதன் என்ற படைப்பு அதிகமாக பாவம் செய்யக்கூடிய படைப்பு. வினாடிக்கு வினாடி பாவம் செய்யக்கூடிய படைப்பு தான். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், காலையில் ஒருவன் மூமினாக இருக்கிறான், மாலையில் காஃபிராகி விடுவான். மாலையில் மூமினாக இருப்பான், மீண்டும் காலையிலே காஃபிராகி விடுவான் என்றால் பாவச் சுமைகள் நம்மை அழுத்தி கொண்டே இருக்கும். சுப்ஹான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தூதரை எல்லா நபிமார்களுக்கும் இந்த நற்சாட்சியை அல்லாஹ் பூமியிலே காண்பித்தான். ஆனால் நம் மீது அல்லாஹ் கருணை காட்டுவதற்காகவே ஒரு கருணை நபியை தேர்ந்தெடுத்தான். அது அல்லாஹ்வுடைய கருணை. அந்த நபி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அவர் நேர்வழியோடு வந்திருக்கிறாரு, ஒளியும் ஞானத்தோடு வந்திருக்காரு. உங்களுக்காக தன் இடுப்பெலும்புகள் விழாயல் ஒடியும் வரைக்கும் உங்களுக்காக நின்று தீமைகளையும் நம்ம தடுக்கிறார், நன்மையை நோக்கி ஏவுகிறார். அந்த நபி உங்களுக்கு கருணை நபியை உங்களுக்கு அனுப்பியிருக்கணும்னு சொல்லி அல்லாஹ் நம்ம மீது கருணை புரிந்திருக்கிறான். எல்லா நபிமார்களுக்கு தன் அத்தாட்சியை பூமியிலே காண்பித்தான். ஆனால் தனது கருணை நபியை மட்டும் அல்லாஹ் விண்ணுலகத்தில் ஏற கொண்டு போய் அங்கவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கருணை நபிக்கு மகத்தான தொழுகையை கடமையாக்கினான். தொழுகை 50 வக்து தொழுகையை கடமையாக்கினான்.
அல்லாஹுடைய தூது நபி அந்த தொழுகையை வாங்கிவிட்டு கீழே இறங்கி வந்தபோது மூசா அலைஹிஸ்ஸலாமை சந்திக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், முஹம்மத், ஒரு உம்மத்துக்கள் இத்தனை தொழுகை செய்வதற்கு அவர்கள் தகுதியற்றவர்களாக இருப்பார்கள், அவர்களால் வலிமையற்றவர்களாக இருப்பார்கள், ரப்புடத்தில் கேளுங்கள் என்னபோது அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடத்தில் மீண்டும் மீண்டும் மன்றாடி 5 வக்து தொழுகை அல்லாஹ் கடமையாக்கிட்டு அல்லாஹ் மீண்டும் ஒரு கருணையை பொழிந்தான். முகம்மதை அழைத்தான். யா முகம்மதே, உமக்கு 5 வக்து தொழுகையை நாம் கடமையாக்கினோம், ஆயினும் உன் ரப்பு கொடுத்த வாக்குறுதியும் மாற மாட்டான். உமக்கு 50 வக்து தொழுகை எங்கள் கடமையாக்கினேன் அல்லவா, 5 வக்து தொழுதால் போதுமானது, 50 வக்து தொழுதுக்கான நன்மை நான் தந்து விடுவேன் அல்லாஹ் செய்கிறான். இந்த தூதருக்கு கருணையின் பொக்கிஷத்தை குறிப்பு அனுப்பி வச்சான். சும்மா அனுப்பல. அல்லாஹுடைய கருணை இந்த உம்மத்துக்கு அல்லாஹுடைய தூதரை ஏந்திட்டு வந்தாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நான் சொன்னேன் அல்லவா, மனிதன் வினாடிக்கு வினாடி பாவ சுமையில் இருக்கக்கூடியவன். அல்லாஹ் தொழுகையின் மூலமாக நம்ம பாவங்களை கழுவுகிறான். 5 வேளை அல்லாஹ் நம்மை பாவங்களை கழுவுகிறான். இல்லை என்றால் பாவ சுமையில நாம் வீழ்ந்து நாசமாய் போய்விடும். இரண்டால் அல்லாஹுடைய தூதர் அவன் வீட்டின் முன்பாக நதி ஓடுகிறது. அந்த நதியிலே ஒரு 5 வேளை குளிக்கிறான் என்றால் எவ்வளவு பரிசுத்தமாக இருப்பானோ அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5 வேளை தொழுகையின் மூலமாக அவங்களை பரிசுத்தப்படுத்துகிறான் என்றான். இது அல்லாஹ் நம் மீது வைத்திருக்கிற கருணை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது வைத்திருக்கிற மகத்தான கருணை. நான் நன்றி உள்ளவனாக இருக்கலைன்னு அல்லாஹ் சொல்றான். இது நன்றி பெருக்க பாராட்டிக்கிறப்பா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது விதியாக்கிய நோன்பு அல்லாஹுடைய மகத்தான கருணை. இந்த நோன்பு மகத்தான கருணை. இறை மறுப்பாளர்களே சொல்லுகிறார்கள், இதை போன்ற ஒரு விரதத்தை நாங்கள் வைக்க முடியாது, இந்த விரதம் ஆழமானது. அவன் பாஷையில் சொல்கிறான், இந்த விரதம் ஆழமானது, இது சங்கைக்குரிய விரதம் என்று சொல்கிறான். சோ என்ற ஒரு எழுத்தாளர் இருந்தான். அவன் அடிக்கடி சொல்வாண்டு, இது உடலுக்கும் உள்ளத்துக்கும் நன்மை வைக்கிற நோன்பு என்றான். உடலுக்கும் உள்ளத்துக்கும் நன்மை வைக்கிற நோன்பு, உள்ளத்தையும் சீர் செய்யும், இது உடலையும் சீர் செய்யும். அல்லாஹ் நம் மீது கருணை வைத்துக்கிறான். இந்த நோன்பு அல்லாஹுடைய மகத்தான கருணை. அது ஏனென்றால் அல்லாஹ் அந்த கருணையை இன்னும் அதிகப்படுத்துவதற்காக என் அடியான் அவன் பக்கம் நெருங்கிவிட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அவன் சைத்தானை விலங்கிடுகிறான், கடலிலே வீசுகிறான், நரகத்தின் வாயிலை பூட்டுகிறான், சொர்க்கத்தின் வாசலை திறக்கிறான், என் அடியான் என் பக்கம் நெருங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் கருணையை விசாலப்படுத்துகிறான் இந்த மாதத்தில். அத்தோடும் அல்ல, தான் உண்மையான இரட்சகன் என்பதை, நான் தான் அவன்தான் எஜமான் என்பதை நிரூபிக்கும் விதமாக அல்லாஹ் நம்மிலிருந்து விலகாது வாழ்கிறான் என்பதற்கு தினந்தோறும் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் அல்லாஹ் முதல் வானத்தில் 3ஆம் இரவில் வந்து நின்று, என்னிடத்தில் கேட்பவர் யாரேனும் உண்டா, உன் இறைவன் பதில் அளிக்கிறேன். பாவ மன்னிப்பு தேடுவர் உண்டா, உன் இறைவன் பாவ மன்னிப்பு உலகின் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் கருணை கரைத்தை விரித்து கொண்டு அல்லாஹ் கேட்கிறான். தினந்தோறும் வந்து அவன் கருணையை பொழிகிறான். நாம் தான் அலட்சியப்படுத்துகிறோம். அல்லாஹ்வுடையார்களே, இந்த உலகத்தை அல்லாஹ் செழிப்பாக நிம்மதியாக வாழ வைப்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த அழகிய பாக்கியமிக்க இபாதத்துகளை தந்திருக்கான் என்பது முஸ்லீம் சமுதாயம் விட உணர்ந்து கொள்ளலை. அல்லாஹ்வுடைய கருணை எவ்வளோ மகத்தானது தெரியுமா? அல்லாஹ்வுடைய கருணை அவ்வளோ மகத்தானது. இந்த நோன்பு ஒன்று இல்லை என்று சொன்னால் மனித குலம் பாவத்தினுடைய சுமையில மூழ்கி செத்துருவோம் நம்ம. ஆனால் அல்லாஹ் இறை நம்பிக்கை ஆளுமை கருணையை பொழிந்து, இந்த மாதத்தை நீ தேடு என்று தேடு, பாவ மன்னிப்பை தேடி என் கருணையின் பக்கம் முழுமையாக வந்துரு, என் அருட்படைக்குள்ள வந்துரு எல்லாம் செய்கிறான். தன் அன்பு கரம் நீட்டுகிறான். நாம் தான் என்ன செய்கிறோம்? அந்த மாதத்தை சரிவர பயன்படுத்தாமல் கூட அலட்சியப்படுத்துகிறோம். அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் ஜக்காத்தை இந்த மூமின்களுக்கு கடமையாக்கிறான். அது அல்லாஹ்வுடைய அருட்கொடை, அல்லாஹ்வுடைய மகத்தான கொடை. அவன் நாடிற்கு செல்வத்தை விரித்தும் சுரிக்கும் தருகிறான். சில ஏழ்மையில் வைத்து அல்லாஹ் சோதிக்கிறான். ஆனால் ஜக்காத்தை கடமையாக்கினான். எனது உம்மத்துகள் ஏழ்மையில் வாழக்கூடாது, வறுமையில் வாழக்கூடாது, அனாதைகளை நீ ஆதரிக்கணும், வழிப்போக்களை நீ ஆதரிக்கணும், உறவுகளை ஆதரிக்கணுவதற்காக அல்லாஹ் சட்டமாக்கி ஜக்காத்தை கடமையாக்கினான். அது மூமிகளுக்கு அல்லாஹ் தந்த மகத்தான கருணை. இந்த சமுதாயம் அதை விளங்கி கொள்ளத்தான் இல்லை. ஏழ்மையின் வறுமை இன்னும் சமுதாயத்தை தாண்டமாடிக்கிட்டே இருக்கு. ஆயினும் ஏன் தெரியுமா? மனிதன் அல்லாஹ்வுடைய கருணை கொடை என்று விளங்குகிறத. இது எதற்கு வந்தது எனக்கு அர்த்தமும் தெரியல. ஆகவே இந்த சமுதாயம் என்ன செய்து வறுமையிலும் பீடையிலும் தவித்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய மகத்தான கருணை இந்த ஜக்காத். ஹஜ்ஜும் அல்லாஹ்வுடைய மகத்தான கருணை தான். அது சாதாரணமாக ஒரு 5 தூண்களில் ஒன்றும் கருதிடாதீங்க. அல்லாஹ்வுடைய மகத்தான கருணை ஹஜ்ஜு மாதம். இந்த ஹஜ்ஜு என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித குலம் யாவும் என்னுடைய ஒரே சந்ததி தான், ஆதி மனிதன் ஒரே தந்தையில் வந்தோர் என்பதை நான் அடையாளம் காண்பிக்கிறேன் பார் என்று சொல்வதற்காக ஹஜ்ஜு மாதத்தை உலகத்தில் வாழ்கிற எல்லா ஜாதி மதங்களை இல்லாத ஒரு சமுதாயத்தை படைத்து நிறை ஏற்றத்தாழ்வு, பொருளாதார ஏற்றத்தாழ்வு, அதிகார ஏற்றத்தாழ்வு எல்லாம் உடைத்தெறிந்து எல்லோரும் தோளோடு தோளாக நின்று
ஆடை ஊட்டப்படாத ஆடையை வெள்ளிற ஆடையை வைத்துக்கொண்டு அங்கே லெப்பைக் அல்லாஹும் லெப்பை என்று சொல்லி வருகிற மகத்தான ஏற்பாட்டை அல்லாஹ் செய்கிறான். இது அல்லாஹுடைய மகத்தான கருணை. அல்லாஹுடைய மகத்தான கருணை. நாளை மகசர் மைதானத்தில் இந்த ஆடை அல்லாது இதே போன்ற மனிதன் எல்லாரும் சமமாக நிற்பார் என்பதை உணர்த்துகின்ற அழகுதான கருணையான மாதம்தான் இந்த ஹஜ்ஜி. அந்த ஹஜ்ஜு கிரியை இதை மனிதன் உணர்ந்து கொள்வதில்லை. அல்லாஹுடையார்களே, அல்லாஹுடைய கருணையை பாருங்கள். அல்லாஹ் நோம்பில் நமக்கு எவ்வளோ சலுகை தரான் தெரியுமா? எவ்வளோ சலுகை தரான் தெரியுமா? உன் நெருங்கிய நண்பன், கட்டிய மனைவி, நம்மோட அந்தரங்கத்தை பரிமாறக்கூடியவள், அவர் பக்கத்தில் நீங்கள் பழு துளக்காமல் நாட்டத்தோடு நெருங்கினால் அவர்களை வெறுப்பாள். அவள் கட்டிய மனைவியும் வெறுப்பாள். பல்ல துளக்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாள். உண்மையை நான் பேசுகிறேன். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோன்பாளின் வாயில் ஒரு துர்நாற்றத்தை அல்லாஹ் சொன்னான். என் அடியான் வாயில் இந்த துர்நாட்டம் எனக்கு கஸ்தூரி மனம் என்று சொன்னான். அது எனக்கு கஸ்தூரி மனத்தை போன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளோ பெரிய உயர்ந்த கருணையாளம் பாருங்கள். கஸ்தூரி மனம் என்றால் நோன்பு காலத்தில் மனிதன் அயர்ந்து உறங்கி அவன் அறியாது உறங்கிவிட்டால் அதை நான் இவாதத்தாக கணக்கில் எடுத்துக்கொள்கிறேன் என்று சுவ செய்தி சொல்கிறான். நோம்பில் உன்னை அறியாது ஞாபக மறதியாய் ஏதோ ஒரு பொருளை வாயில் போட்டு மென்று விட்டாலோ அல்லது பருகி விட்டாலோ உன் நோன்பு முறிந்துவிடும் அல்லாஹ் சொல்லலை. நீ நோம்பை தொடர்ந்துகள், இது அல்லாஹ் உனக்கு தந்த சலுகை என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ் உனக்கு பிரத்யேகமாக தந்த ரிசுக் அது உனக்கு சேரும் என்று, நோன்பில் உனக்கு கிடைக்க ரிசுக் என்றார்கள். அல்லாஹ் நம் மீது வைத்திருக்கிற மகத்தான கருணை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னா, நீ என்னை நேசிக்கிறியா? அது ஒரு வாழ்க்கையில் உனக்கு கடமை. என்னை நேசிக்க நான் உனக்கு வழிகாட்டு. டைரக்டாலாம் என்கிட்ட வந்துடாத. உன் தூதரை நீ பின்பற்று. உன் தூதரை பின்பற்று. உன் தூதரை பின்பற்றினா நான் என்ன செய்வேன்? உனக்கு உன் பாவனை மன்னிப்பேன். அதை நன்மையாக நான் மாற்றுவேன். உன் தூதரை பின்பற்றுப்பா. நான் உன் மீது கருணையை வச்சுருக்கேன். அந்த தூதரை என்ன செஞ்சான்னு தெரியுமா? அந்த தூதருக்கு அல்லாஹ் என்ன சொன்னான்னா, முகம்மதுடைய உள்ளத்துக்கு கருணையை வச்சுட்டேன். அல்லாஹுடைய ஒரு நாள் திருக்குரான் வசனத்தை நபித்தோழர் ஓதிக்கிட்டு இருக்காங்க. சூரத்து நிசா 41வது வசனம். நாளை மறுமை நாளை நபியை உம்மை சாட்சியாக வைத்து இந்த உம்மத்தை நாம் விசாரணை செய்யும் போது நிலைமை என்னவாகும் என்று அல்லாஹ் கேட்பான். அந்த வசனத்தை ஓதிட்டு இருக்கும்போது நபித்தோழர் ஓதுவாங்க. அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று அந்த வசனத்தை கேட்டு அப்படியே அழுதுகிட்டே இருப்பாங்க. அவரை நிறுத்த சொல்லுவாங்க. அந்த நபியை நிறுத்திட்டு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நிறுத்திட்டு முகத்தை மேலே பார்ப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அழுதுகிட்டே இருப்பாங்க. கண்ணீர் விட்டு அழுவாங்க. அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அனுப்புகிறான். ஜிப்ரீல் வந்து கேட்பாங்க, முகம்மது கேளுங்க, என் அடியார் முகம்மது எதற்காக அழுகிறார் என்று கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்லி அனுப்புவான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்பாங்க. அல்லாஹுடைய தூதர் சொல்லுவாங்க, நாளை மறுமை நாளை என்னை சாட்சியாக வைத்து அல்லாஹ் இந்த விசாரிப்பானே, என் உம்மத்தை விசாரிப்பானே என்று சொல்லும்போது அல்லாஹ் சொன்னான், முகம்மதுக்கு சுப செய்தி சொல்லுங்கள், அல்லாஹ் மூமிகள் மீது கருணை உடையவனாக இருக்கிறான் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தூதர் மீது கருணையை பொழிந்து நமக்காக பிரார்த்திக்கக்கூடிய கருணை மிக்க தூதரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கருணையாக ஆக்கியிருக்கிறான். மனிதன் உணர்ந்து கொள்வதில்லை. மனிதன் உணர்ந்து கொள்வதில்லை. நாம் சுவாசிக்கிற காற்று அவருடைய மகத்தான அருட்கொடை. நாம் அதை உணர்ந்து கொள்வதில்லை. காற்று தானாக சுழல்வதும் இல்லை. நல்லா நினைச்சு பாருங்க. நல்லா நினைச்சு பாருங்க. நீங்கள் நானும் சுவாசிக்கிற காற்று இருக்குல்ல, 100% வாயுக்களில் 20% கூட ஆக்சிஜன் கிடையாது. உள்ளே போனீங்கன்னா தெரியும், 20% கூட ஆக்சிஜன் கிடையாது. பாக்கியெல்லாம் வேறு வேறு வாயுக்கள் தான் சரி காற்றில் கலந்துருக்கு. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நுரையீரல், அந்த நுரையீரல் சுவாசிக்கிற ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணி செஞ்சிடும். நமக்கு வேலை செய்யுது. அது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ண நமக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய கொடை தான். ஒரே ஒரு மூக்கு ராத்திரி அடைச்சா போதும், ஒரு மூக்கு அடைச்சா போதும், விடியோட எழுந்து உட்காந்துருவான். ஒன்று வேண்டாம். நீ உயிர் வாழ வேண்டுமென்றால் தினந்தோறும் 601 முறை நீ சுவாசம் எடுக்கணும். நல்லா விதியாக்கிட்டான்னு வச்சுக்கிங்க. வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு 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 சுவாசம் கூடினாலும் குறைஞ்சாலும் செத்து போன மனிதர்கள் சொல்லிட்டா அவன் வாழ்க்கையில் சுவாசத்தை என்றதுக்கு வேண்டாம் நேரம் சரியாக இருக்கும். உழைக்க நேரம் இருக்காது. செத்து மடிஞ்சிருவான் மனுஷன். அல்லாஹ் நமக்கு லேசாக்கி தந்திருக்கிறான். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இதெல்லாம் அல்லாஹ் எப்படி விதியாக்கியிருக்கான். இதெல்லாம் கருணை நமக்கு தெரியாது. எப்போ தெரியுமா? சுவாசத்தை மீட்டரை மாட்டுவான். உள்ள பல்ஸ் பாரு உள்ள மீட்டரை மாட்டிட்டு ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சுட்டு சுவாசம் ஏறி இறங்கணுமா, அப்போ தெரியும் அது அல்லாஹ்வுடைய அருட்கொடைன்னு தெரியும். அல்லாஹ் அருட்கொடைன்னு தெரியும். ஹார்ட் பீட்டு 72 பீட்டுக்கு மேலே ஏறி பீட்டு இறங்கிட்டுன்னா அப்போ அருட்கொடைன்னு தெரியும். அப்போ அருட்கொடைன்னு தெரியும். ப்ரெஷர் ஏர் 80 கீழே போகுது அப்படின்னா ப்ரெஷர் டவுன் ஆகிட்டே இருக்குது. அப்போ அருட்கொடைன்னு தெரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாத்தையும் சீராக வச்சு பாதுகாத்துட்டே இருக்கானே, அவன் தான் தூயவன். அல்லாஹ் சொல்ல, உங்களை முன்னும் பின்னும் தாங்குகிற மலக்குமார்களை கொண்டு நாமே உங்களை தாங்கி பிடிக்கிறோம். ஏன் மௌத்தானவனால் நிற்க முடியல? இறந்து போன மனிதனால் 2 காலால் உயிரோடு இருக்கிற மனிதன் இருக்கிறான். 2 கால் இறந்து போனவனால் ஏன் நிற்க முடியல? நீங்கள் நின்று இறந்தவனை நிற்க வைக்க பார்ப்போம்.
இறந்தவனை நிற்க வைங்க, அவனால் நிற்க முடியாது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், உங்களை முன்னும் இன்னும் தாங்கி பிடிக்கிற மலக்குமார்களை கொண்டு நாம் தாங்கி பிடிக்கிறோம். அல்லாஹுடைய மகத்தான கருணை, அல்லாஹுடைய மகத்தான கருணை. அல்லாஹ் சொன்ன மழை நீரை நாம் இறக்குகிறோம், உனக்கு தெரியலப்பா. அல்லாஹுடைய சொன்னாங்க, மழையை திட்டாதீர்கள், அது அல்லாஹுடைய ரஹ்மத் என்றார்கள். அல்லாஹுடைய கருணை அது, அல்லாஹுடைய கருணை. அல்லாட்ட எப்படி கேட்கணும் தெரியுமா? மழை பெய்யுது, நமக்கும் வாழ்வாதாரம் பார்த்து, இறைவா இந்த மழையை பயிலுள்ள பக்கம் திருப்புன்னு கேட்கணும் இல்லையா, மழை நிறுத்துன்னு கேட்கக்கூடாது. அல்லாஹுடைய கருணை அது. வானத்தை அல்லாஹ் வெட்ட வழியாக்கி காய விட்டுட்டா அது பூமி வறண்டு போயிடும், பயிர்கள் செத்துரும், உயிரினங்கள் செத்து போகும். இது நமக்கு அல்லாஹுடைய கருணை நமக்கு தெரியல, நாம் புரியல. அல்லாஹ் முடியாத ஒரே ஒரு விதை பூமியில் விதைக்கப்பட்டால் அது வளர்வதற்கு எடுக்கிற காலம் வரை, பிறகு அது பயிராக மாறி செழித்து மீண்டும் சந்தைக்கு வந்து நாம் வைத்துக்கொள்ள போகிற வரைக்கும் சுபஹானல்லாஹ், அல்லாஹ் ஒரு ரிஸ்க்குக்கு நான் பொறுப்பேற்கிறேன்னு சொன்ன காரன் அவன் நான் ரஹ்மான், அவன் ரஹ்மான். சூரா ரஹ்மான படிங்க. 2 சமுதாயத்தை அல்லாஹ் கேள்விப்பா, ஜின்களையும் மனிதர்களுக்கு அழைத்து, உங்களுக்கு என்னெல்லாம் தந்திருக்கேன், ரப்பி ஐயா ஆலாயி ரப்பிக்குமா துகத்திபான், எதப்பா நீ மறுக்க போகிறாய், எதைத்தான் நீ மறுக்க போகிற, அல்லாஹ் தொடர்ந்து கேட்கிறானே. அல்லாஹுடைய கருணை மகத்தானது, அல்லாஹுடைய கருணை மகத்தானது. நல்லா நினைச்சு பாருங்க. அல்லாஹ் சொன்ன, வல் மாலுல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தி துன்யா, உங்களுக்கு செல்வத்தையும் குழந்தைகளையும் உங்களுக்கு நான் பாக்கியமாக அருள், உங்களுக்கு பாக்கியமாக்கியிருக்கேன், அழகாக்கி ஜீனத்தாக்கியிருக்கேன். அது அல்லாஹுடைய அருட்கொடை இல்லையா? மனிதன் விரக்தியாமல் இருப்பதற்காக சந்ததிகளை தந்து அதை கொஞ்சுகிற பாக்கியத்தை, குழந்தையை தூக்கினவனே அவன் கவலையெல்லாம் மறக்க அல்லாஹ் உள்ளத்தை செய்கிறான், அது அல்லாஹுடைய கருணை இல்லையா? செல்வத்தை அல்லாஹ் தந்து நம்ம வாழ்வாதாரத்தை அல்லாஹ்வுக்கு அது பொறுப்பேற்றுக் கொள்கிறானே, அது நமக்கு அல்லாஹுடைய கருணைன்னு தெரியலையா? வானத்திலிருந்து ஆடையும் அலங்காரத்தையும் நாமே இறைக்கிறோம் என்று சொல்லி ஆடை, மனிதன் அங்கே நிருப்பப்பட்ட மனிதனுக்கு ஆடையை கைவசம் கொடுத்தான், அலங்கார சிந்தனை அல்லாஹ் வைத்தான். இது அல்லாஹ்வுடைய மகத்தான அருட்கொடை இல்லையா? பூமியிலே நாம் வந்து எங்கு வியாபித்து வாழ்வதற்கு, பூமி எங்கும் உங்களை பரவ செய்திருக்கு என்னுடைய மகத்தான அத்தாட்சி. பூமி எங்கும் எல்லா பக்கமும் மனிதன் வாழ்கிறானே, நீ பார்க்கலையா? நீ எங்கெல்லாம் அவன் அண்டார்டிக்கா வாழ்ந்துகிட்டு இருப்பான். அண்டார்டிக் பகுதிக்கு போனால் பனிப்பகுதி, நீங்கள் மலைகளுக்கு மேலே போனீங்கன்னா அங்கேயும் 2 ஆதிவாசி உட்காந்துக்கிட்டு இருப்பான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எல்லா உயிர்களுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கிறான். இது அல்லாஹுடைய அத்தாட்சி தானே. மனிதனை நீ ஏன் சிந்திக்க மாட்டேக்க, ஏன் நீ நன்றி செலுத்த மாட்டேக்க? மலையுச்சியில் வாழ்வனுக்கு ரிஸ்கி கொண்டு சேர்ப்பது யாரு? அந்த இக்லூ டென்ட்டுக்குள்ளே உள்ள வாழ்ந்து கடல் அண்டார்டிக்கா பகுதியில் கடலுக்கு இல்லை வெறும் மீனை விட்டு பிடித்து வாழ்வாதாரத்தை அல்லாஹ் தருகிறான். யோசிக்கவில்லையா? அல்லாஹ் ரப்லான் எப்படி உணவளிக்க நீ பார்க்கலையா? எல்லா உயிரினங்களும் எப்படி வாழ பார்க்குறான்? இது அல்லாஹுடைய கருணை நமக்கு புரியல இல்லை? அல்லாஹ் வண்டியார்களே, அல்லாஹுடைய தூத நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதன் மீது அல்லாஹ் எவ்வளோ இரக்கம் வச்சுருக்கான், அது மூமின் மீது அல்லாஹ் அவ்வளோ மகத்தான கருணை காட்டுவான். ஆனால் நமக்கு அல்லாஹுடைய கருணையை பற்றி பெருசாக கவலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் குற்றம் சாட்டான், அவங்களுக்கு அதிகமானவர் நீங்கள் நன்றி செலுத்துவதில்லைன்னு சொல்லுவான். ஒரு சாரா நீங்கள் நன்றி மறுக்கிறீங்கன்னு குற்றம் சாட்டான். எதுவுமே நமக்கு தெரியல. நான் அன்றைக்கி சொன்னேன், அவனை உங்களுக்கு செவிப்புலனையும் பார்வை புலனையும் தந்தான், நன்றி வேண்டாமா? கண் இல்லாத வாழ்க்கை கற்பனை பண்ணி பாருங்கள். ஒன்றுமே வேண்டாம். பைக்கில் போகும்போது கண்ணை கட்டிட்டு 2 அடி மட்டும் வண்டி மூவ் பண்ணி பாருங்கள். கண்ணை கட்டி கண்ணை பொத்திக்கிட்டு ஒரு 5 அடி மட்டும் பைக்கை மூவ் பண்ணி, உங்கள் பைக் எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு பாருங்கள். கண்ணு தான் வழிகாட்டும். சுப்ஹானல்லாஹ், நீங்கள் மூவ் பண்ணி போய் பார்த்துருக்கீங்களா? ஃப்ரீ ரோட்டில் கண்ணை பொத்திக்கிடுங்க. நீங்கள் மைண்டு ப்ரோக்ராம் பண்ணி ஸ்ட்ரைட்டாக இருக்கும், வண்டி ஸ்ட்ரைட்டாக போகாது, தலைகள்லாம் போகாது. தெரியுதா? அல்லாஹ் எப்படி நம்ம கருணையை புரிஞ்சுக்கான்னு பாருங்கள். நான் அன்றைக்கி சொன்னோம்ல, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, குழந்தைக்கு பெற்ற தாய்க்கு குழந்தையை பார்க்க கண் இல்லைன்னா அந்த தாய் எவ்வளோ தவிப்பாக நினச்சி பாருங்கள். கம்பேரேட்டிவாக பக்கத்து பெட்டு, ஒரு தாய்க்கு கண் இருக்குது, ஒரு தாய்க்கு கண் இல்லை, 2 பேருக்கும் டெலிவரி, 2 பேருக்கும் குழந்தை பிறந்திருக்கு. சுப்ஹானல்லாஹ், இந்த தாய் கண்ணுள்ள தாய் இந்த குழந்தையை எப்படி கொஞ்சி மகிழ்வார், கண் இல்லாத தாய் எவ்வளோ தவிப்பார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்தா கண்ணின் அருமை தெரியும். கண்ணின் அருமை நமக்கு தெரியும். வண்ண ஆடையின் ரசிக்கிறோம், இதெல்லாம் கண் இல்லாமல் பார்த்து செலெக்ஷன் பண்ணுறோம்ல. கடையில் போய் 3 மணி நேரம் பட்டு சேலை, ஹிஜாபே நீங்கள் 3 மணி நேரம் எடுக்க, ஹிஜாப் செலெக்ஷன் 3 ஹவர்ஸ், பட்டோட தாண்டிட்டு. இதெல்லாம் எங்கேருந்து வருது? சுப்ஹான் அல்லாஹ் அந்த அழகான கண்களை தந்திருக்கான். எவ்வளோ அழகான அல்லாஹ் பேசுகின்ற ஆற்றில் அல்லாஹ் தந்திருக்கான். அல்லாஹ் பேசும் கலையை நாமே கற்று தந்தோம்ங்கிறான். இது அல்லாஹ்வுடைய கருணைன்னு மனுஷனுக்கு புரியலை. எந்த மிருகமும் பேசாது, எந்த பறவையும் பேசாது, அல்லாஹ் நாடிய மிருகங்களும் பறவைகளையும் தவிர. அல்லாஹ் நாடினா அதை பேச வைப்பான். ஆனால் மனிதன் பேசுகிறான். எப்படியெல்லாம் பேசுகிறான் நீங்கள் பாருங்கள். அவன் பேச்சில் என்னென்ன பாவனைகள் இருக்குது, என்னென்ன பாவனைகள்லாம் மனிதன் பேசுகிறான். ஒரே டயத்தில் ஒரே மாதிரி பேசுறதில்ல. அவன் கோபத்தோடு பேசுவான், அன்பாக பேசுவான், கனிமாக பேசுவான், இனிமையாக பேசுவான். அவன் பேசிகிட்டே இருப்பான். பேசும் கலை நல்லா சொன்னான். பேசும் கலையை நாம் கற்றுத்தந்தோம். ரஹ்மானுடைய அருட்கொடையை நாம் புரிந்து கொள்ளவில்லை. ரஹ்மானின்
அடிப்படையை புரிந்து கொள்ளவில்லை. நாம் முதுமையில் நாம் தள்ளாடும் போது, முதுமையாய் நாம் தடுமாறும் போது நமது பிள்ளைகளை வாழைவனாக்கி அவன் கையில் சம்பாத்தியத்தை கொடுத்து நம்மை தாங்கி பிடிக்கிற ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு தூணாக நம் பிள்ளைகளை தருகிறான். சுப்ஹானல்லாஹ். அவன் தூயவன், அவன் மகா கருணையாளன். நன்றி உள்ளவனாக வாழணும். நமக்கு உடலில் அவ்வாதைகள் வந்துட்டா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தாய்கிட்ட தந்தைகிட்ட கூட சொல்ல முடியாது. தாய் தந்தையும் மருந்து போட முடியாது. அல்லாஹ் திருமணமான பிறகு மனைவி அந்தரங்க காரியதர்சி, அல்லாஹ்வுடைய தூர் சொன்ன உங்கள் மனைவி உங்கள் அந்தரங்க காரியதர்சி என்றார்கள். அந்தரங்க காரியதர்சி அவள்கிட்ட மட்டும்தான் நீங்கள் பரிமாற முடியும். அவளுக்கு ஒன்று உங்கள்கிட்ட பரிமாறுவார். இதை ஏற்பாடு செய்தவன் யார்? யாரும் முகம் சுளிக்கிற காரியத்தை ஒரு மனைவி ஈஸியாக செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பாள். அல்லாஹுடைய மகத்தான கருணை புரிஞ்சுக்கணும். அவள் தானாலாம் வரமாட்டார். இது அல்லாஹுடைய ஏற்பாடு. மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். முஸ்லீமோ அல்லாஹ்வுக்கு குறைவாக நன்றி செலுத்துகிறான் அல்லது நன்றி செலுத்த அவனை விட்டு விடுகிறான். அல்லாஹ் அதான் சொல்கிறான், ஏன்பா நன்றி கெட்டு போயிட்டீங்க, என்னுடைய அத்தாட்சிகளை வாணும் பூமி நீங்கள் பார்க்க மாட்டீங்களா? அல்லாஹ் கேட்குறான். அல்லாஹுடையார்களே, அல்லாஹுடைய மகத்தான கருணை என்பது அல்லாஹ் சொன்னது தான். அவனுடைய கருணையை பற்றி பேசுவதென்றால் இந்த உலக படைப்பிலிருந்து யுகமணி நாள் வரைக்கும் அவருடைய கருணை மிகுத்து போய்கிட்டே இருக்கும். நாம் பேசிக்கொண்டே போயிட்டு ஒன்னொன்று கருணை தான் சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், எல்லா பொருளையும் ஒரு அளவோடே நாம் படைத்தோம்ங்கிறான். எல்லா பொருளுக்கும் ஒரு அளவு இருக்குப்பா. நினச்சி பாருங்க, இந்த மூக்கு நீட்டமாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஹார்ன் பெல்ஸ் மாதிரி நீட்டமாக இருக்கும். மனுஷன் பார்க்குற சகிக்குமா? இந்த புருவம் தொங்குச்சுன்னா எப்படி இருக்கும்? இந்த காது தொங்குச்சுன்னா கேவலமாக இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொன்றையும் அளவோடு படைத்தோம். அந்த வார்த்தை கேட்டாலே தலை சுத்தும். இது அல்லாஹுடைய மகத்தான கருணை. நினச்சி பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய கருணை மகத்தானது. நாளை மறுமை நாளில் ஒரு இது நடக்கும். அதை மட்டும் நான் சொல்லிட்டு என்ன செய்கிறேன், கரெக்டாக நம்ம 4 மணிக்கு நீங்கள் முடிச்சுக்கணும்னு நினச்சேன். கூட 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா அவ்வளோதான் நான் சொல்லிடுறேன். நம்ம செஞ்ச பாவங்கள் இருக்குது இல்லையா? அல்லாஹ் மறுமை நாளில் அதை மன்னிக்கணும். அல்லாஹ்வுடைய கருணை மிகைக்கிற இடம் ஒன்று அங்கே வரணும். இந்த உலகத்தில் இருக்குது. மறுமையில் பூமியில் மீது அல்லாஹ் கருணை காட்டுறோன்னு சொல்லியிருக்கான்ல, அந்த கருணைக்கு அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? நம்ம நிறைய வாய்ப்பு கொடுத்தான். ஃபர்லு விட்டியா, நபிலான வணக்கம் நிறையா செஞ்சுக்க அப்படின்னா. நபிலான வணக்கம் நிறையா பண்ணிக்க. அல்லாஹ் யாரெல்லாம் ஃபர்லில் மிஸ் பண்ணினானோ நபிலான வணக்கங்கள் வேண்டி பூர்த்தி செஞ்சுட்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய கருணை மகத்தான கருணை அது. நமக்கு என்ன செய்யலை, அதுக்கு அர்த்தம் இந்த நபிலான வணக்கம் இன்றைக்கி உடம்பு உழைக்க கஷ்டப்படுறோம். ஆனால் நபிலான வணக்கம் நிறையா செஞ்சு வச்சுக்கிடுங்க. ஏன்னா நம்ம எந்த ஏஜில் நமக்கு தொழுகை கடமையாச்சு நமக்கே தெரியாது. அந்த ஏஜெல்லாம் தாண்டி போயிருப்போம், ஊர் சுற்றி இருப்போம். அல்லாஹ் கேள்வி கேட்டால் அது நம்மள பலி இல்லை. ஆனால் நபிலான வணக்கங்கள் அல்லாஹ் கருணை காட்டுறான். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் அவன் கருணையை காட்டுவதற்காக என்ன செய்வாங்க கேட்டால், ஒரு செல்வந்தனை கூடுவான். கூப்பிட்டு அவனை செல்வத்தை தந்தை என்ன பண்ணுன்னு கேட்பானோ. அவர் சொல்லுவார், ரப்பே என்கிட்ட ஏழைகளும் வந்தான் பணக்காரரும் வந்தாங்க. நான் ஏழைகளுக்கு நான் கடனை தள்ளுபடி பண்ணிட்டேன். செல்வந்தன் வந்தான், அவனையும் சிலருக்கு நான் செஞ்சேன் கடனை தள்ளுபடி பண்ணேன், சிலருக்கு அவகாசம் கொடுத்தேன் அப்படின்னு. அல்லாஹ் சொல்வானா, அப்படியா நீ அவன் மேலே அவ்வளோ இறக்கம் காட்டினியா அப்படின்னு கேட்பான். ஆமாம் அவ்வளோ இறக்குங்க. அல்லாஹ் ஒரு கொஸ்டின் பண்ணான், நீ என்னோட பெரிய இறக்கம் காட்டுறவனு கேட்பான். இல்லை ரப்பு, நீ தான் இறக்கத்தின் எஜமான சொல்வான். நீ அவனுக்கு விட்டு கொடுத்தில்ல, உனக்கு நான் விட்டு கொடுக்குறேன் இந்த நாள், நீ சொர்க்கம் போன்னு சொல்லுவான். சொர்க்கம் போன்னு சொல்லுது. மக்களே, வாழ்க்கை தத்துவம் நிறைந்தது. இந்த பூமியில் ஒரு மனிதன் துன்பத்தை நீக்கினால் அல்லாஹ் மறுமையில் நம்ம துன்பத்தை நிச்சயம் நீக்கும். பூமியில் ஒரு மனிதன் துன்பத்தை நீக்கி அல்லாஹ் கருணை நீங்கள் பார்க்க நினைச்சா பிறருடைய கஷ்டத்தை இந்த உலகத்தில் உங்கள் கரங்கள் போய் துடைக்கட்டும், கண்ணீரை துடைக்கட்டும். ஒதுங்காதீங்க. அவனுடைய துன்பத்தை நீக்குங்க. அல்ல அவனோட தோல் நில்லுங்க. அவனுக்கு உதவ முடியாட்டாலும் ஆறுதல் சொல்ல உண்மையான மூமினான தோழனாக நில்லுங்க. அவனுக்கு அது போதுமானது. என்கிட்ட உன்ட பொருளாதாரம் இல்லை, ஆனால் அவன் கூட நிற்கணுங்கிற எண்ணம் இருக்குல்ல. பூமியிலே பிறரை மன்னிக்க கற்றுக்கிடுங்க. அல்லாஹ் அவன் பாவங்களை மன்னிப்பேங்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு திரையை வச்சுருக்கான். மறுமை நாள் ஒரு திரை இருக்குது, கருணை திரை அது பேர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் கருணை திரை. அல்லாஹ் எல்லா அடியார்களையும் விசாரணை எப்படி தெரியுமா? ஓப்பன் கிரவுண்டில் அல்லாஹ் நமது பாவங்கள் திரைகளை விளக்கிட்டான்னு வைங்களேன். நாம் செய்த காரியங்களை விஷுவலாக போட்டு காமிச்சிட்டான்னா மனிதன் அந்த நாள் அவன் செத்து பிழைக்கும். கேவலங்களும் அவமானங்களும் தான் மிஞ்சும். நமது மறைவான பாவங்கள், அந்தரங்கமான பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திரை போட்டு மறைச்சி அப்படியே பாதுகாத்துட்டே வந்திருக்கான். எல்லாம் வெளிப்படுகிற நாள் குர்ஆன்ல சொல்கிறான். அந்த நாள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வருவ நாள் இருக்குது அப்படிங்கிறான். அந்த நாள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில அடியார்களை அழைக்கிறான்.
மறுமையினால் விசாரணை எப்படி மனிதன் கொண்டு வரப்படுவான், அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையே எந்த திரையும் இருக்காது. அவனுக்கும் நடுவிலே நரகம் தான் இருக்கும். வலதுபுறம் திரும்பி பார்ப்பான், தான் முற்படுத்திய தவிர யாரும் அறிந்து கொள்ள மாட்டான். இடதுபுறம் திரும்பி பார்ப்பான், தான் முற்படுத்திய தவிர யாரும் அறிந்து கொள்ள மாட்டான். அல்லாஹ்வுக்கும் அடியான் எந்த மொழிபெயர்ப்பானும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் விசாரணை ஸ்டார்ட் பண்ணுவான். அப்புறம் நிலை எப்படி இருக்குன்னு சொல்லா சொன்னாங்க. ஆனால் சிலருக்கு அல்லாஹ் திரை போடுவான். அல்லாஹ் சிலருக்கு திரையை போட்டுருவான். அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கு இடையே திரை, பின்னாடி யாரும் பார்க்க முடியாது, நடுவில் நரகம். அல்லாஹ் வந்துட்டு இப்போ கேட்பான், நீ நிறைய இவன் செய்த சிறுபாவங்களை பட்டியலிடுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்வான், வானவர்களுக்கு உத்தரவிடும். இவன் செய்த சிறுபாவங்களை எல்லாம் பட்டியல் போடுங்க என்று வானவர்களுக்கு உத்தரவு போடப்படும். சிறுபாவங்களை எல்லாம் வாசிப்பாங்க. இவன் நடிகிடுவான், அதோடைய கதை முடிஞ்சது, சிறுபாவத்திலே கதை முடிஞ்சிடும் அப்படின்னு நினைப்பான். அப்போ அல்லாஹ் சொல்லுவான் வானவர்கள்ட்ட, இவன் எவ்வளோ சின்ன பாவம் செஞ்சிருக்கானோ அந்த அளவுக்கு இவனுக்கு நன்மையாக மாற்றுன்னு சொல்லிடுவான். ஒரு திரை இருக்கு சொன்னோம்ல, அது கருணை திரைக்கு விசாரணை இருக்கு. அல்லாஹ் அதை நாடியருக்கு அப்படி இருக்குது. அதுக்கு ஒரு விஷயம், அது என்ன காரணம் பின்னாடி சொல்கிறேன். இந்த உரையின் நோக்கம் அதுதான் மெயின். அது ஒரு மெயின் பாயிண்ட் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. தூங்காதீங்க, தண்ணி வேணால் கழுவிட்டு வந்துட்டு உட்காந்துக்கிடுங்க. சீரியஸான மேட்டரை சொல்ல போகிறேன். அல்லாஹ் மறைப்பான், ஸ்கிரை போட்டுட்டு இவன் செஞ்ச சின்ன பாவத்தெல்லாம் பட்டியல் போடுன உடனே மலக்குள் போட்ட உடனே என் கதை முடிந்த விஷயமா இவன் பதறிடுவான். ஏன்னா முன்னாடி நரகம் தான் காத்திருக்கு. அப்போ அல்லாஹ் சொல்லுவான், இவன் என்னென்ன சின்ன பாவங்கள் செய்தாலும் அதுக்கு பகரமாக நன்மை எழுதுங்கன்னு சொல்லிடுவான். இவன் ஷாக்கிங்களின் சந்தோஷத்தில் இவனுக்கு கையும் விடாது காலும் விடாது. என்னடா சின்ன பாவத்துக்கு அல்ல நன்மையை தாங்கிறான். உடனே சொல்லுவான் அல்லாட்ட, சின்ன பாவத்துக்கே இவ்வளோ நன்மை தாரானே அல்லாஹ், அப்படின்னா யா அல்லாஹ் நான் நிறைய பெரிய பாவம் பண்ணியிருக்கேன்னு ரொட்டாப்புன்னு வளருவான் அல்லாட்ட. அல்லாட்ட என்ன சொல்லுவான், யா அல்லாஹ் நிறைய பெரிய பாவம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூதர் சொன்னாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியானை பார்த்து சிரித்தான். அல்லாஹ் இது சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கடவாய் பற்கள் தெரிய சிரித்தார்கள் ஹதீஸ். அந்த கருணை திரைக்குள்ள நம்ம போகணுமா? திரை போட்டு மறைச்சாமல, நல்லா கேட்டுக்கிடுங்க. யார் அடுத்தவன் செய்கிற ஆபாசத்தையோ அசிங்கத்தையோ அவமானத்தை நீங்கள் கண்ட பிறகு அதை பகிரங்கப்படுத்தாமல் நீங்கள் மறைத்து பாதுகாத்தால், நீங்கள் திரை போட்டு கொண்டால், ரஃபிக்கனை என்ன செஞ்சார் தெரியுமா அப்படின்னு நீ வாயை கிண்டிட்ட, உனக்கு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிரும். இல்லை உனக்கு தெரிஞ்சு ஒரு அடியான் தவறு செய்கிறான், அதை நான் மறைச்சா அல்லாஹ் என் குற்றத்தை மறைப்பான் என்று அந்த நாள் மறைத்தால் திரையிடப்பட்ட ஒரு பட்டியல் நம்ம எவனை அம்பலப்படுத்துனீங்க அல்லாஹ் நம்மளை நார் அடிச்சிருவாங்க. மனிதன் அம்பலப்படுத்தினா ரொம்ப கம்மியாக பண்ண டேமேஜ் பண்ண முடியும். அல்லாஹ் டேமேஜ் பண்ண எப்படி கொண்டு வந்துருங்களா, அவன் தலைகுனியாக வச்சிருவான் சுப்ஹானல்லாஹ். அதனால பிறர் குறைகளை தயவு செய்து தெரிஞ்சா வாய் மூடி மௌனமாக இருந்துருங்க. எந்த காலத்தில் வாயை திறக்காது. நான் சொல்ல அந்தரங்க பாவம். பொது வாழ்க்கையில் பப்ளிக்கில் போய் கலவான்ட்டு வர அதெல்லாம் நீங்கள் பேசி தான் ஆகணும். அந்தரங்கமாக ஒரு காரியத்தை பார்த்துட்டீங்க, அதை அவனை தர யார்ட்டு சொல்ல முடியாத நிலை வந்தால் அல்லாஹ் நமக்கு தான் சோதனை வைக்கிறான். நம்ம ஸ்க்ரீன் ஓப்பனாக போதா க்ளோஸ் ஆக போகிறான். அவன் தப்பிச்சிடான், ஒருவேளை அல்லாட்டே மன்னிப்பு கட்டுருவான், அழுதுருவான். நமக்கு தெரிய தௌபா செஞ்சு அழுதுருப்பான், அல்லாஹ் ஏற்றிருப்பான். நம்ம பார்த்துட்டு வெளியே சொல்லாமல் மறைத்தால், மூமின் கண்ணியத்தை காப்பாற்றினால் அல்லாஹ் நம் கண்ணியத்தை காப்பாற்றுவான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்த ஹதீஸ், ஒரு ஹதீஸ் அருமையாக இருக்கும் பாருங்க, வாசிக்காங்க. என்ன சொல்லி எல்லாம் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுறாங்க. அழுதுட்டு இந்த சம்பவத்தை சொல்லி, ஏன் அழுகிறாங்க சம்பவத்தை சொல்ல, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பாக நாங்களெல்லாம் சகாபாக்கள் அமர்ந்திருந்தோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீர்னு சிரிக்கதை பார்த்தாங்க. எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பற்கள்லாம் அந்த வெளியே தெரிகிற அளவுக்கு சிரித்தாங்க, அந்தளவுக்கு சிரித்தாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு கேட்குற, அல்லாஹ் தூதரே நீங்கள் இப்படி சிரிப்பதற்கு காரணத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சங்கைக்குரிய ரப்பின் முன்பாக 2 நபர்கள் வந்தார்கள். 2 பேர் மண்டிட்டு அமர்ந்தார்கள். அதில் ஒருவர், இறைவா இந்த சகோதரனிடமிருந்து எனது உரிமையை பெற்றுத்தா என்று அல்லாஹ்ட்ட முறையிட்டார். 2 பேர் மண்டிட்டு முன்னாடி உட்கார்ந்தாச்சு ரப்புன் முன்பாக. ஒருத்தர் அல்லாஹ்ட்ட புகார் பண்ணுறாரு, ரப்பே இந்த சகோதரன் என் உரிமையை பிடிங்கிட்டான், அவன்கிட்ட நீ திருப்பி வாங்கித்தா என்று மறுமை நாளில் முறையிடுவார். மறுமை நாள் எப்படி விசாரணை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. உன் சகோதரன் நீ என்ன எதிர்பார்க்கிறாய்னு அல்லாஹ் அவன்கிட்டே கேட்பான். ஏன்னா அன்றைக்கி சாய்ஸஸ் அவர்ஸ், பாதிக்கப்பட்டவனுக்கு தான் சாய்ஸ். நீ என்ன எதிர்பார்க்குறேன்னு அல்லாஹ் கேட்பான். அப்போ சொல்லுவா, இறைவா அவரிடம் நன்மை ஏதும் இருந்தால் எனக்கு வாங்கித்தா. அப்போ அல்லாஹ் சொல்லுவான், அவன்கிட்ட நன்மை எதுவும் இல்லையப்பா. அப்படி என்றால் ரப்பே என் தீமையை அவன் மீது செலுத்து, என் தீமையை பிள்ளை அவன் மீது சுமத்து என்று என்ன செய்வான், மறுமை நாளில் சொல்லுவான்.
இவ்வாறு கூறி என் தீமையில அவன் மேலே சுமத்துன்னு சொன்ன உடனே அல்லாஹுடைய தூதர் கண்ணில் அந்த கண்ணீர் பீரிட்டு ஓடிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்னோம்ல கருணை நபின்னு, கருணை நபி அல்லாஹுடைய கருணை நான் சொன்னேன்னா இப்படி நான் சொன்ன உங்களுக்கு யாருக்கும் அழு வந்துச்சா? எனக்கு பேச எனக்கு வரல. உங்களுக்கு தூக்கம் வந்துச்சு, யாருக்கும் அழு வந்துச்சா? யாரும் வராது. அல்லாஹுடைய அழுதுட்டாங்க. ஏன் தெரியுமா? பாரதூரமான டைம் இது. ஒரு அடியான் குற்றச்சாட்டு வச்சுட்டான் அப்படின்னா, அல்லாஹ் டீட்டெயில் விசாரிச்சான் அப்படின்னா, ஏன்னா நன்மையும் இல்லை அவர்கிட்ட, இவருடைய தீமைகள் அவர் மேலே சாய போகுதுன்னா இறை தூதர் கண்ணு முன்பாக ஒருத்தர் நரகத்துக்கு போவார். ரசூல் ஸல்லல்லாஹு அதுக்கு வரல. இந்த உம்மத்தின் நரகத்திலிருந்து பாதுகாக்க வந்த மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கண்களில் கண்ணீர் வடிந்தது. அப்படி ஹதீஸ் வருது. கடினமாக அந்த நாள் மிகவும் கடினமான நாள். ரசூலுல்லாஹ் ரொம்ப கடினமான நாள் எனக்கு சொல்லிட்டு, எப்படியாவது எந்த வழியிலாவது தமது தீமைகளை குறைத்து விடக்கூடாதா என மக்கள் எதிர்பார்த்து ஏங்கி ஓடி கொண்டிருப்பார்கள் என்று சொன்னாங்க. மனிதர்லாம் எப்படி ஓடுவானா, நம்ம தீமைகள்லாம் அன்னைக்கு குறைக்கப்பட்டாதா என்று ஏங்கி ஓடுற நாள், தவிக்கிற நாள் அது சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய கண்ணீர் விட்டு அழுதாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், அந்த நாள் விசினத்தால் இதயங்கள்லாம் தொண்டை குழியில் வந்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். இதயம் தொண்டை குழியில் வர்ற நாள். ஏன்னா தீர்ப்பு எப்படி மாறுன்னு தெரியாது. தீர்ப்பு மாறிட்ட கதை முடிஞ்சது. இதயங்கள் தொண்டை குழியில் வர்ற நாள் இது விசனத்தால் என்று அல்லாஹ் சொல்கிறான். தொடர்ந்து கூறினார்கள். இவ்வாறு கேட்ட அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ் கூறுவான், உள்ளது பாரு, குற்றச்சாட்டு வச்சார்ல, எனது நன்மையை தீமையை ஃபுல்லாக அவர் மேலே போடுன்னு சொன்னார்ல, இந்த குற்றச்சாட்டு செஞ்ச மனிதர் நோக்கி அல்லாஹ் சொல்வானா, உன் தலையை உயர்த்தி பார் அடிமானம். உன் தலையை கொஞ்சம் மேலே உயர்த்தி பார்த்து அந்த அடியானுக்கு அல்லாஹ் சொல்லுவான். அவரும் தனது பார்வையை மேலே பார்த்தபோது பொன்னால் ஆன ஒரு சிட்டி நகரம், பொன்னாலான பட்டினம், தங்கத்தாலான மாளிகைகள், இவர்கள் யாவும் முத்துக்களால் இழைக்கப்பட்டிருந்தன. யாரப் இதற்கு இணையான விலை கொடுக்க முடியுமா என்று அந்த மனிதர் கேட்டார். இது இவ்வளோ அழகாக இருக்க, இதுக்கு விலையாக என்னதான் இருக்க முடியும் என்று ஆசையில் அல்லாட்ட கேட்கான். அவன் என்ன செய்கிறான், பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கான் அந்த இடத்துல. இது எப்படி, இதெல்லாம் விலை எப்படி அல்லான்னு கேட்குறான். உன்னால் முடியும்னு ரப்பு சொல்லிட்டான். உடனே அந்த மனிதன் பலகீனத்தில் கேட்கான், என்னால் எப்படி முடியும் யார் ரப்புன்னு. உன்னால் இந்த சகோதரனை நீ மன்னித்து விடு. எல்லாம் என்ன சொன்னா, இந்த அல்லாஹ் மூமின் மீது கருணை காட்டுவான்னு அன்னைக்கு சொன்ன அல்லாஹ் சொன்னவன குர்ஆன்ல. இப்போ என்ன சொல்லா, சொர்க்கத்தை அவன்கிட்ட காமிச்சிட்டு இப்போ நீ இவனை மன்னிச்சிரு, அதுக்கு விலை இதுதான் அப்படின்னு சொல்லுவான். உடனே யா அல்லாஹ் நான் அவனை மன்னித்தேன் என்று சொன்ன போது அல்லாஹ் சொல்லுவானா, ஏதோ இந்த சகோதரின் கைகளை பிடித்து கொண்டு நீ சொர்க்கத்தில் நுழையின்னு அல்லாஹ் சொல்லுவான். இந்த கைகளை பிடித்து கொண்டு அப்படி அவ்வாறு கூறினான். ஒரு சகோதரன் கைகளை பிடித்து கொண்டு சொர்க்கத்தில் நுழைந்து போய் அல்லாஹ் கூறுவான். இதை சொல்லியே விட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகு அல்லாஹ்வை பயப்படுங்கள், உங்களுடைய சமாதானத்தை வளர்த்து கொள்ளுங்கள். முஸ்லீம்களுடைய சமாதானம் நிலவுவதை நீங்கள் இறைவன் விரும்புகிறான், முஸ்லீம்களுடைய சமாதானத்தை அவனே நிலவும் செய்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்லினாங்க. அல்லாஹ்வுடையவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம ரொம்ப கருணை உள்ளவனாக இருக்கான், ரொம்ப கருணை உள்ளவனாக இருக்கான். ஒரே லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால், மனசார சொன்னால் சொர்க்கத்தில் ஒரு மரத்தை நட்டிகிட்டே இருப்பான், நமக்கு தெரியாது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ் அலீம் வார்த்தைகளில் லகுவானது, இடைத்தட்டில் அப்படி நீஜான் தராசு நிறுத்தி கீழே தள்ளிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை இஹ்லாஸான முறையில் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ் அலீம் என்று சொன்னால் மீஜான் இடைத்தட்டு தராசு அல்லாஹ் கீழே தாழ்த்துவாங்கிறான். அல்லாஹ் நம்ம மீது மிக கருணை உள்ளவன். இது காஃபிருக்கு இல்லை. அல்லாஹ் சொன்னால் நாளை மலையளவு நன்மையோடு வந்து நிற்பான். ஆனால் பஞ்சு பஞ்சாக பரத்தப்படுவன் நன்மை எந்த நன்மை அடைய மாட்டான். பூமியில் நம்மளோட மனித கூட சேவை பண்ணியிருப்பான். அவன் இணை வைத்த காரணத்தினால், அல்லாஹ் மறுத்த காரணத்தினால் அவனுக்கு எந்த நன்மையும் இல்லை. பூமியின் மீது அல்லாஹ் மிக இறக்கமுடையவனாக இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் நாளை இம்மையிலும் மறுமையில் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகும். இம்மையின் மறுமையில் அல்லாஹ் அவருடைய எல்லா கருணைகளையும் அனுபவித்திற்கு அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கில்வானாக. வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.